என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் வந்துட்டு லண்டன்ல இப்ப இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து திங்ஸ் அனுப்புறதுக்காக நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, தூத்துக்குடியிலேருந்து அண்ணியும், அண்ணாவும் வந்துட்டு நெறைய திங்ஸ் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. நாங்களும் இங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ, 2த்தையுமே ஒண்ணா வந்துட்டு கொரியர் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நான் கொஞ்சம் பருப்பு பொடி, தென் வந்து இட்லி பொடிலாம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ, அதுக்கு தேவையான திங்ஸ வந்து முந்தின நாளே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால வாங்கி வச்சுட்டேன். என்ன அனுப்புறதுன்னு யோசிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு எங்க மைண்டுக்கு வந்தது வந்து சின்ட்டுவும், அவங்க அத்தையும் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தோணுச்சு. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அத வந்து ஃப்ரேம் பண்றதுக்காக குடுக்க போயிருந்தோம். போகும்போது அன்எக்ஸ்பெக்டடா சும்மா ஒரு ஃபேமிலி பிக் எடுத்தோம். ஸோ அதையுமே ஃப்ரேம் பண்ணி நாங்க வாங்கிக்கிட்டோம். ஸோ க்ராசரி ஐட்டம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வந்துட்டு பருப்பு பொடி எல்லாமே வறுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அத வந்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ சிண்டுவ வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு நாங்க இந்த பேக்கிங் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி, நீட்டா அதில என்ன இருக்குன்றதையும் எழுதிட்டு, அத வந்து பேக் பண்ணிட்டோம். நாங்க வந்துட்டு கருட வேகா அப்படிங்கிற கொரியர் சர்வீஸ்ல தான் நாங்க அனுப்பியிருந்தோம். ஸோ நாங்க வீட்லேருந்து எல்லா திங்ஸுமே எடுத்து கொண்டு போய் அந்த ஆஃபீஸ்ல வச்சுட்டோம். வச்சதும் அவங்களே எல்லாத்தையுமே நீட்டா பேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப சேஃபாவே லண்டன்ல போய் ரீச் ஆயிடுச்சு.